மணிக்கு என்ன பார்க்கலான்னு ஒரு ஷோ. அதில் வந்து விஜயாதராஜ் வந்து ஒரு இது ப்ரொடியூஸ் பண்ணார். ஐ திங்க் சேத்து டைரக்டட் இட். சுஹாசினி மேடம் வந்து அந்த ஷோக்கு வந்து ஆங்கர். ஸோ அப்போ அதுக்கு முன்னாடி வந்து விஜய் வாட்ச் போஸ்ட் ஈவென்ட் பார்ட்டியில் வி மெட், அதெல்லாம் பேசணும். அதுக்கப்புறம் நம்பர்ஸ் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிட்டோம். அப்புறம் அப்பப்போ பார்க்கறது மீட் பண்ணுறது. பட் இட் வாஸ் நாட் லைக் ஒரு டேட்டிங் அந்த மாதிரிலாம் கிடையாது ஒரு இது. அப்போ வந்துட்டு அந்த 8:30 மணிக்கு என்ன பார்க்கலாம் ஷூட் வந்து உங்களுக்கு அந்த கான்செப்ட் தெரியும்ல, ஒரு ஷார்ட் ஃபிலிம்ஸ் எடுத்தது. அப்போ வந்துட்டு அந்த ஒரு பர்டிகுலர் ஷார்ட் ஃபிலிம் விச் விஜயாதராஜ் டைரக்டட், தீபக் வாஸ் த ஹீரோ, மெயின் லீட். ஓகே. பட் அப்போ அதுக்குள்ளே எங்களுக்கு எப்படின்னா ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்புக்கு மேலே ஆனால் லவ்வுக்கு கீழே அப்படிங்கிற மாதிரி ஒன்று ஓடிட்டு இருந்தது. ஸோ அப்போ என்னாச்சு, ஃபுல்லாக கலர் ஷூட் கிட்ட எல்லாம் ரெடி ஆகிடுச்சு. அவங்க டீமில் எல்லாருமே வந்துட்டாங்க, தோர மாத்திரம் வரல. 4 ஹீரோஸு, நான், கௌஷிக், அப்புறம் இன்னும் 2-3 பேர், அப்புறமா சேத்து, அப்புறம் நிறைய பேர் நடிச்சாங்க அதுல. சோ அதனால வந்து இல்ல ஆக்சுவலி அது என்ன அவார்ட் கொடுத்தாங்க. அதுதான்டா சொல்றேன் என்ன கதைன்னு சொல்லிட்டு. அதுக்கு முந்தின நாள் என்ன ஆச்சு, நாங்க 2 பேரும் நைட் இது பண்ணிட்டு அவனுக்கு லேட் ஷூட்லாம் முடிச்சுட்டு நைட் ஆக்சுவலி சரி நாளைக்குலாம் நான் வரமாட்டேன் அந்த ஷூட்டுக்கு அப்படின்னு போய் பத்துட்டான். காலையில் எல்லாம் பண்ணிட்டு நாங்கள் அந்த அவார்ட் லிஸ்ட் எல்லாமே போடுறோம். அப்போ நான் பார்க்குறேன் வந்து தீபக்கு வந்து ஏதோ ஒரு சம் அவார்ட், ஏதோ மோஸ்ட் ப்ராமிசிங், ஏதோ ஐம் நாட் ஏபிள் டு ரீகலெக்ட் தட் அவார்ட், அந்த ஒரு இது கொடுக்குறோம். அப்போ நான் பார்த்துட்டு ஐயோ இந்த மனுஷன் இன்னைக்கு வரமாட்டேன்னு வேற சொல்லியிருக்கானே நேற்றுக்கு நம்ம கிட்டக்கா அப்படின்னு சொல்லிட்டு, அப்போ ஏவிஎம்ல தான் அந்த ஷூட் நடக்குது, ஃப்ளோர் நம்பர் 11, எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு. அப்போ ஆல்டம் வந்து சொல்றாரு, உங்ககிட்ட எல்லாம் பேசுறா இது பண்றான், ஒரு ஷூட்டுக்கு கூட உன் ஃப்ரெண்டை உன்னால வர வைக்க முடியல, என்ன இது? நான் அப்படிலாம் கிடையாது, நான் வர வைக்கிறேன் பாருன்னு சொல்லி ஃபோன் பண்ணி நீ என்ன பண்ணுவியோ இது பண்ண தெரியாது, 1 hourல நீங்க இருக்க. ஸோ அந்த நம்ம சும்மா அந்த எக்ஸ்ட்ரா லெவரேஜ்லாம் எடுத்து, ஏன்னா அந்த ஷோக்கு பேமெண்ட் எல்லாம் கிடையாது. ஸோ அவன் சொல்லிட்டான் நான் வரமாட்டேன் அப்படின்ட்டான். பட் தென் ஹீ கேம், அதெல்லாம் நடந்துச்சு. அதுக்கப்புறம் ஆல்மோஸ்ட் இந்த டெய்லி பேசுறது, கடலை அந்த மாதிரி தான் ஓடிச்சு. ஒன் ஃபைன் டே ஹி ஜஸ்ட் கால்ட் அண்ட் செட், நம்ம 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கலாமா?